காரியாபட்டி அருகே தனியார் பள்ளி ஆசிரியை மாணவனை அழைத்து சென்று தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்ததால் காவல்துறையினர் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே ஆவியூர் கிராமத்தை சேர்ந்தவர் 17 வயது மாணவர். இவர் காரியாபட்டி மந்திரி ஓடை அருகே உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி மாணவர் திடீரென காணவில்லை. அப்போது தான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கப் போவதாக மாணவன் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதுகுறித்து மாணவரின் தந்தை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்ததில் மாணவருக்கும் அவர் படித்த அந்த பள்ளியின் கணினி அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றிய பாத்திமா கனி என்பவருக்கும் தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் போலீசார் தேடியபோது பாண்டிச்சேரி பகுதியில் இருவரும் இருப்பதை அறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று இருவரையும் விசாரணை நடத்தியதில் 4 நாட்களாக இருவரும் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் மாணவனை கல்லூரியில் சேர்க்கவே அழைத்து வந்ததாக ஆசிரியை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 18 வயது பூர்த்தியாகாத மாணவனை பெற்றோருக்கு தெரியாமல் அழைத்து சென்று லாட்ஜில் தங்கியதால் பாத்திமா கனையை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.